ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் பொற்கொடி. ஓகே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 2ல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் பார்ட் பி. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்ன நமக்கு பேசிக் இருக்கும் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போ செகண்ட் டாபிக்ஸ் லைக் பார்ட் பியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்ஸ் லைக் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம டாபிக் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா ட்ரீயில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ட்ரீ ட்ராவர்சல், ஏவிஎல் ட்ரீஸ், பிளே ட்ரீ, ரெட் பிளாக் ட்ரீ, இந்த மாதிரி நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஹீப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக். ஸோ அதில் வந்து பைனரி ஹீப்பு, ஸ்கியூ ஹீப்பு, லெஃப்டிஸ்ட் ஹீப்பு, பைனாமியல் ஹீப்பு, ஃபிபடாசி ஹீப்பு. நெக்ஸ்ட்டு சார்ட்டிங் அல்காரிதம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட், இன்சர்ஷன், செலெக்ஷனு, செல்லு, பபிள், குயிக் சார்ட்டு, மெட் சார்ட் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சர்ச்சிங். அதில் வந்து லீனியர் சர்ச்சு, பைனரி சர்ச்சு. அதேமாதிரி ஹேஷிங் பார்த்தோன்னா ஹேஷிங்கில் வந்து ரெண்டு டைப். ஒன்று வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று செப்பரேட் செயினிங்னு இருக்கும். அந்த செப்பரேட் செயினிங்கில் நமக்கு ஓப்பன் அட்ரஸிங்கு, ரீஹேஷிங்கு, எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்கு இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஃப் அல்காரிதம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம எப்படி போவோம், ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் பாத்து. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத்தில் எப்படி வியூ பண்ணலாம். கிராஃப் ட்ராவர்சல், அதே மாதிரி டைரக்டட் அசைக்ளிக் கிராஃபு, டோபாலஜிக்கல் ஆர்டரிங். இது எல்லாமே நமக்கு பேசிக்ஸாக இருக்கக்கூடிய டாபிக்ஸு நமக்கு இந்த பார்ட் பியில். லைக் ஓகே, வாட் இஸ் பைனரி ட்ரீ? ஸோ பைனரி ட்ரீ அப்படின்னா என்ன? that can be traversed from both the directions. லெஃப்ட் சைடும் நமக்கு போகும், ரைட் சைடும் போகும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோ. பைனரி அப்படின்னாலே 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் இட் கேன் மூவ். ஓகே, ஸோ ஈச் நோட் ஹேஸ் அட்மோஸ்ட் 2 children. கண்டிப்பாக ஒரு நோடுக்கு 2 children இருக்கணும். அதுதான் இதோட மெயின் கண்டிஷன். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு ஃபில் ஆகிருக்கணும். ஸோ ரூட் அட் டாப்பு, லீவ் அட் பாட்டம். நமக்கு ரூட் வந்து டாப்பாக நம்ம சொல்லுவோம், பாட்டம் வந்து நமக்கு கண்டிப்பாக லீவ்ஸ் இருக்கணும். லீவ்ஸுங்கிறது நமக்கு சைல்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தே ஹாவ் அன் ஏ அப்படிங்கிற ரூட் நோடு, பிசி அப்படிங்கிற சைல்டு நோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைல்டு நோடு அப்படிங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைடும் இருக்குது. இன் கேஸ் ஏ வச்சு பி மட்டும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் அன் பைனரி ட்ரீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைனரி சர்ச் ட்ரீ, பிஎஸ்டி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு நோடு இருக்கும், லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இங்கே என்ன அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயில் எப்படி நமக்கு சர்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு, அப்போ பிங்கிறது ஃபஸ்ட்டு, அடுத்தது நோடு. ஸோ நோடு அப்படிங்கும்போது நமக்கு அந்த ரூட்டு, அப்போ ஏ, அடுத்தது ரைட் சைல்டு. ஸோ ரைட் சைல்டுங்கும் போது சி. இந்த மாதிரி தான் இருக்கும். இட் அலோஸ் ஃபாஸ்ட் சர்ச்சிங் அண்ட் இன்சர்ஷன். நமக்கு சர்ச் பண்ணுறதும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்சர்ஷனும் நமக்கு இங்கே என்னவா நடக்கும்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு பைனரி சர்ச் ட்ரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ட்ரீ ட்ராவர்சல். ஸோ ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்னா தே ஹாவ் த்ரீ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ஸோ இன் ஆர்டர் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி போகும்னா நார்மல் பிஎஸ்டி கான்செப்டில் தான், லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. அப்போ எப்படி நமக்கு ஆன்சர் ஒரு இன் ஆர்டரில் பிஏசி. ப்ரீ ஆர்டர் அப்படிங்கும்போது ரூட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. அப்போ ரூட்டு நமக்கு என்னது ஏ, லெஃப்ட்டுங்கும் போது என்னது நமக்கு பி, அடுத்து ரைட்டுனா சி. அப்போ ஏபிசி. போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா லெஃப்ட்டு, ரைட்டு, அடுத்தது தான் ரூட்டு. அப்போ பிசிஏ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும். யூ ஹாவ் டு கன்சிடர் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைனரி சர்ச் ட்ரீன்னு எப்படின்னு சொன்னோம்ல, பைனரி ட்ரீ அந்த கான்செப்ட் தான். ஸோ எக்ஸாம்பிள் இன் ஆர்டர் ஆஃப் பிஎஸ்டி கிவன் சார்ட்டட் அவுட்புட் நமக்கு என்ன இருக்கும் சொன்னீங்க? இன் ஆர்டர். இன் ஆர்டருங்கும் போது என்ன இருக்கும்? லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. அப்போ லெஃப்ட்டுங்கும் போது பிஏசி. ஓகேங்களா? அடுத்தது பைனரி ட்ரீயோட ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணலாம். we are going to insert some elements into that node. அடுத்தது டெலீட் பண்ணலாம். இப்போ பி அப்படிங்கிறத நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அடுத்து சர்ச் பண்ணலாம், வெதர் த பி நோட் இஸ் தேர் ஆர் நாட் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு செக். ஓகே, அதே மாதிரி இதில் ட்ராவர்சல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ட்ராவர்சல் அப்படின்னா எந்த மாதிரிலாம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைட்டு, டெப்த்து. ஸோ ஹைட்டு இல்லைனா டெப்த் ஆஃப் த கிவன் நோட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தட். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால்குலேஷன் கான்செப்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைனரி ட்ரீ ஆப்ரேஷன்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த ட்ராவர்சல் ஷுட் பி டன் அண்டர் த லெஃப்ட் சைட், ரைட் சைட், இல்லை அப்படின்னா சர்ச் மூலமாக எடுத்துக்கலாம்.
அடுத்தது ஏவியல் ட்ரீ. ஸோ ஏவியல் ட்ரீ அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஏவியல் ட்ரீ அப்படிங்கும்போது இட் இஸ் அன் செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி ட்ரீ தான், பட் இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதுவே செல்ஃபாக பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ த பேலன்ஸ் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ஹைட் ஆஃப் லெஃப்ட். ஹைட் அப்படிங்கிற நமக்கு லெஃப்ட் எடுத்துப்போம், மைனஸ் ஹைட்டு ரைட்டு. அப்போது லெஃப்டையும் ரைட்டையும் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். தட் பிலாங்ஸ் டு -1 0 1. அப்போ -1 to 0 1. இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்கள், மைனஸுங்க லெஃப்ட்டு, ரூட்டு ரைட்டு. அப்போ நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷன்ஸ் யூஸ்டு டு மெயின்டைன் பேலன்ஸ். இந்த இடத்துல நமக்கு ரொட்டேஷன்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மீன் மெயின்டெனன்ஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம், ஏவியல் ட்ரீயில் நம்ம ரொட்டேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளே ட்ரீ. ஸோ ஸ்ப்ளே ட்ரீ அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. லைக் யூஆர் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்ஜினியர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம பிஇயில் படிச்சிருப்போம், எம்இயில் படிச்சிருப்போம். அப்படின்னா பேசிக்காக நம்ம என்ன படிச்சிருப்போம், பைனரி சர்ச் ட்ரீ, லெஃப்ட் மோஸ்ட், ரைட் மோஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஸ்ப்ளே ட்ரீ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ பிஎஸ்டி தட் பிரிங்ஸ் ஆக்சஸ் டு நோடு டு த ரூட். ஸோ நமக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இட் இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ட் ஐட்டம்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு நோட ரூட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம் பிஎஸ்டியில். அதே மாதிரி இங்கே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். பிகாஸ் ஆஃப் நம்ம ஐட்டம்ஸ் ஆக்சஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆஸ் வெல் அஸ் த ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட் கண்டென்ட் ஷுட் பி டன் ஹியர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிளாக் ட்ரீ. இதுவும் நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கும்போது செல்ஃப் பேலன்சிங் பேஸ்டு வித் கலர் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே வந்து நமக்கு ரூட் வந்து என்ன கலரில் இருக்கும், அதோட நோட்ஸ் என்ன கலரில் இருக்கும், அந்த மாதிரி நம்ம கலர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரெட்டு பிளாக் ட்ரீ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இட் கேரண்டீஸ் நமக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட், ரூட் வந்து நமக்கு பிளாக் கலரில் இருக்கும். நோட் 2 ரெட் நோட்ஸ் இஸ் அ ரோடு. ஒரே ரோவில் நமக்கு 2 ரெட் நோடு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரெட் பிளாக் ட்ரீயோட கண்டிஷன்ஸ். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கேரண்டிஸ் பிக் ஆஃப் லாகின் ஆப்ரேஷன்ஸ். ஒவ்வொரு இப்போ அல்காரிதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தே தீரும். 1 இல்லை 2 இருக்கும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, இந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அப்போது ரெட் பிளாக் ட்ரீக்கு என்ன அப்படின்னா பிக் ஆஃப் லாக் என் அப்படிங்கிறது தான் என்னது, ரெட் பிளாக் ட்ரீயோட நமக்கு காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? அடுத்தது 2 நோட் நமக்கு என்னவா இருக்காது, ரெட் நோடாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி பாத் அஸ் சேம் நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ். அந்த பிளாக் நோட் வந்து சேம் நம்பர் ஆஃப் நோட்ஸாக நமக்கு இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா பைனரி ஹீப். ஸோ பைனரி ஹீப் அப்படிங்கிறது இட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ ப்ளஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி. நமக்கு வந்து ஒரு பைனரி ட்ரீயே இருக்கும், அது போக ஹீப் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு என்ன பண்ணியிருக்கும், இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் ஹீப். மினிமம் ஹீப் அப்படிங்கும்போது பேரண்ட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சில்ட்ரன். ஸோ அப்போ சில்ட்ரன் வந்து பேரண்ட்டை விட கம்மியாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இதான் நமக்கு பைனரி ஹீப்போட கண்டிஷன்ஸ். அதே மாதிரி இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரையாரிட்டி கியூஸ். ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற நம்ம படித்தோமா ஃபஸ்ட்டு பார்ட் 1ல். ஸோ அந்த ப்ரையாரிட்டி கியூஸ் லைக் கியூ அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணும். கரெக்டாக? அப்போ நமக்கு ஒரு சைல்டு வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு டெலீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரையாரிட்டி பேசிஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதில் அப்படின்னா நமக்கு ஹீப் கான்செப்ட். மோரோவர் பைனரி ஹீப்பில் நமக்கு வந்து என்னது ப்ரையாரிட்டி கியூ அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஹீப் அப்படிங்கிற செஷனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஹீப், மின் ஹீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. அதையும் நம்ம வந்து அட் த எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஸ்கியூ ஹீப். ஸோ ஸ்கியூ ஹீப் அப்படிங்கிறது இட் இஸ் அன் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஹீப். அதாவது நாமளே அந்த நோடை, அதாவது அந்த ஹீப்பிங் வந்து மினிமம் ஹீப்பாக மின் மேக்ஸ் அப்படிங்கிறத வச்சு வி ஆர் கோயிங் டு அப்ளை. ஸோ இந்த இடத்துல மின் மேக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ஒன்று சொல்லிடுறேன். நமக்கு ஒரு 3 நோடு இருக்குது அப்படின்னா மினிமம் என்னது, மேக்ஸிமம் என்னது, இன் பிட்வீன் நமக்கு என்னது அப்படிங்கிற மிட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்ல. ஸோ மிட் டேம் என்னது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தட். ஓகேங்களா? அப்போது அடுத்தது நோ ஸ்ட்ரக்சரல் ரூல்ஸ். நமக்கு எந்த ரூல்ஸுமே இருக்காது. அண்ட் இதில் நமக்கு மெர்ஜ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கியூ ஹிப். அண்ட் வாட் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கியூ ஹிப் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக செல்ஃபாகவே நம்ம பண்ணிக்கலாம். அப்போது நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு கரெக்ட் இட் அகெயின் அண்ட் அகெயின். நம்மளே என்ன பண்ணிக்க போகிறோம், ஒரு எரர் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நானே என்ன பண்ணிக்க போகிறேன், செக் பண்ணி அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் ஐம் கோயிங் டு சேஞ்ச். ஓகேங்களா? அடுத்தது லெஃப்டிஸ்ட் ஹீப். ஸோ லெஃப்டிஸ்ட் ஹீப் அப்படிங்கிறது இட் கீப்ஸ் ஷார்ட்டர் சப்ட்ரீ ஆன் ரைட்.
நமக்கு அந்த சப்ட்ரியோட அந்த ஷார்ட்டர் பேஜ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா கம்மியாக இருக்க போகுது. அண்ட் இட் இஸ் ஃபாஸ்ட் மெர்ஜிங். நம்ம மெர்ஜ் பண்ணுறதும் ஈஸியாக ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக நமக்கு என்ன பண்ணிடும், அதோட வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்டியஸ்ட் ஹீப்பும் ஸ்கியூ ஹீப்பும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், மெர்ஜிங் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து அந்த ப்ரையாரிட்டி வைஸ் பண்ணுறதுல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் ஹீப். ஸோ பைனாமியல் ஹீப் அப்படிங்கும்போது இட் யூஸிங் பைனாமியல் ட்ரீஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் மர்ஜபிள் ஹீப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். நமக்கு இந்த இடத்துல என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் நடந்திருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மர்ஜபிள் ஹீப், இப்போ ஒரு மின்னு மேக்ஸு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மின் மேக்ஸோட மெர்ஜிங் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஹீப்பில் நமக்கு என்ன பண்ணுவோம்னா பைனாமியல் ட்ரீஸை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ பைனாமியல் ட்ரீஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் அன் ப்ரையாரிட்டி கியூ அண்ட் இந்த ப்ரையாரிட்டி கியூ அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு சைடும் போத் சைட்ஸ் இட் ஷுட் பி டன் அண்டர் த ஹீப் மெத்தட். ஓகேவா? அடுத்தது இந்த ஹீப் மெத்தடில் நம்ம என்னென்ன டைரக்ஷன்ஸ் பண்ணலாம், இல்லை இதில் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணலாமா, ரைட் சைடில் மூவ் பண்ணலாமா, மின்மேக்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதும் இந்த பைனாமியல் ஹீப்பில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபிபனாசி ஹீப். ஸோ ஃபிபனாசி ஹீப் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலாக சி ப்ரோக்ராமிங், C++, பைத்தான் எடுத்தோம் அப்படின்னா ஃபிபனாசி சீரியஸ் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வாட் இஸ் ஃபிபனாசி ஹீப்? ஃபிபனாசி ஹீப்னா என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட் அண்டர் த ப்ரையாரிட்டி கியூ. இங்கேயும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோமா, ப்ரையாரிட்டி கியூ தான் பண்ண போகிறோம். பட் இட் இஸ் பெட்டர் அமார்டைஸ்டு. நம்ம வந்து அமார்டைஸ்டு பண்ணுறதுக்கு ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியோ இல்லை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோ நமக்கு ஈஸியாக, அதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸை நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து இதில் டிக்ரீஸ் நம்மளோட அந்த கீ கான்செப்ட் வந்து என்னவாக இருக்கும், நமக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டாக இருக்க போகுது இந்த ஃபிபனாசி ஹீப்பில். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ இந்த சார்ட்டிங் அல்காரிதம்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்சர்ஷன் சார்ட் நிறைய இருக்குது. நமக்கு டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட்டு, பபிள் சார்ட்டு, மெர்ஜ் சார்ட்டு, குயிக் சார்ட்டு, இந்த மாதிரி நமக்கு நிறைய சார்ட்டிங் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட். ஸோ இன்சர்ஷன் சார்ட் எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட இதில் நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணியோ டெலீட் பண்ணுறது தான் பண்ணுவோம். பட் எப்படி பண்ணுவோம், மிட் எடுத்து பண்ணுவோமா, இல்லை ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுறது தான் அந்த ஒவ்வொரு சார்ட்டிங்க்கும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், பில்ட் சார்ட்டட் அரே 1 எலமெண்ட் அட் அ டைம். ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், சார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் பெஸ்ட்டு ஃபார் ஸ்மால் டேட்டா செட். என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் இருக்கு, ஏன்னா நம்ம 1 by 1 தான் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ 1 by 1 பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், இதோட ஸ்பீடு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி டைமும் நமக்கு இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம். ஒவ்வொரு இதாக நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு டைம் எடுக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா big of n². அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் சார்ட். ஸோ செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டட்லி ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஐட்டம். ரிப்பீட்டடாக எந்த ஒரு நம்பர் வந்து எனக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது அண்ட் பிளேஸ் இட் அட் த பிகினிங். இப்போ ஒரு 5, 20, 35, 2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த 4 நம்பர்ஸையும் ரிப்பீட்டடாக செக் பண்ணும். அப்போ 2 அப்படிங்கிறது எனக்கு என்னது லார்ஜஸ்ட். அப்போது 2, 5, 25 அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்துக்கும். அந்த செலெக்ஷன் எனக்கு பேஸ்ட் ஆன் செக் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த நம்பர் எனக்கு கம்மியாக இருக்கும் அந்த இதை எனக்கு என்ன பண்ணிக்கும், அரேஞ்சும் எனக்கு பண்ணும், ஆஸ் வெல் அஸ் அசெண்டிங் ஆர்டர்லையும் நமக்கு என்ன பண்ணிக்கும், சார்ட்டிங் நடந்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு இந்த செலெக்ஷன் சார்ட் வந்து அசெண்டிங்காக டிசைனிங்காக பார்த்தோன்னா கண்டிப்பாக அசெண்டிங் தான். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா big of n². அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஷெல் சார்ட். ஸோ ஷெல் சார்ட் அப்படிங்கும்போது இட் இம்ப்ரூவ்ட் இன்சர்ஷன் சார்ட் வித் கேப் கம்பேரிசன். இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கேப் கம்பேரிசன் அப்படிங்கிறது நடக்க போகுது. அண்ட் நம்ம இன்சர்ஷன் சார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் அந்த கம்பேரிசன் வந்து நமக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் கேப் வந்து நமக்கு ரெடியூசஸ் ஆகும் எப்படின்னா கிராஜுவலாக. ஸோ த கிராஜுவலி செல் ஷார்ட் ஷுட் பி ரெடியூசஸ் த கேப். அந்த கேப்பை வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் இந்த செல் ஷார்ட்டில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா அந்த கேப்பே நமக்கு இருக்காது. ஒரு இதையாக கம்பேர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பபிள் சார்ட்டு. ஸோ பபிள் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட்லி ஸ்வாப். நமக்கு என்ன பண்ணணும்னா ஸ்வாப்பிங், டெம்பரவரியாக ஒரு நம்பரை கொண்டு வச்சுட்டு அந்த 5, 25, 2 அப்படி சொன்னோம்ல, அப்போ அந்த 5 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 5ஐயும் 25ஐயும் கம்பேர் பண்ணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் எலமெண்ட்ஸ்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ராங் ஆர்டர், ஓகே தப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 5ம் 25னா கண்டிப்பாக அது கரெக்டு தான்.
அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 25 2 அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் 2 வந்து முன்னாடி போகும். அப்போ 5ம் 2ம் அடுத்தது என்ன பண்ணுவோம் 5ஐயும் 2ஐயும் ஸ்வாப் பண்ணி அப்போ என்ன ஒரு 2 5 அடுத்து 25 இந்த மாதிரி நமக்கு நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டியும் என்ன தான் அப்படின்னா பிக் ஆஃப் n ஸ்கொயர். இப்போ பார்த்த வரைக்கும் பபிள் சார்ட்டு குயிக் சார்ட்டு மெர்ஜ் சார்ட் மூணுக்குமே பிக் ஆஃப் n ஸ்கொயர் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ பாருங்கள் குயிக் சார்ட்டுக்கு நமக்கு மாறுது. ஓகேங்களா. ஸோ இட் ஷுட் அப்ளை த டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட். ஸோ டிவைட் அண்ட் கான்க்யூர் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பைவோட் வேல்யூ எடுத்துப்பாங்க. ஸோ அதிலிருந்து பார்ட்டிஷன் எடுத்து நமக்கு என்ன பண்ணுவோம் மிட் வேல்யூ எடுத்து லோ மைனஸ் லெஃப்ட்டு மைனஸ் ரைட்டு இல்லை அப்படின்னா லோ மைனஸ் ஹை அந்த மாதிரி போட்டு டிவைடட் பை 2 போட்டு நமக்கு மிட் வேல்யூ எடுத்து அந்த மிட் வேல்யூ வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதில் பிக் ஆஃப் n log n. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜ் சார்ட். ஸோ மெர்ஜ் சார்ட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் டிவைட் லிஸ்ட் அண்ட் சார்ட் ரிகர்சிவ்லி அண்ட் மெர்ஜ். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடும். இப்போது 5 25 2 இருக்குது அப்படின்னா அதை எப்படி பண்ணிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் 5ஐயும் 25 எடுத்துக்கும் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் 2 மட்டும் எடுத்துக்கும். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் 2 நம்பர் சொல்கிறேன். 5 25 2 13 இருக்குது. ஓகேங்களா. அப்போ 5 25ம் அந்த பக்கம் 2ம் 13ம் வந்து 13 2ன்னு வச்சுப்போம். 13 2 வந்துடுது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே கரெக்டாக தான் இருக்குது 5 25. அந்த ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா 13 2ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா 2வை முன்னாடி கொண்டு வந்துட்டு 13. இப்போ என்ன பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 5ம் 25 அப்படியே வந்துடும். அந்த பக்கம் உள்ள 2ம் 13ம் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2 5 13 25 இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்ச்சிங் அல்காரிதம்ஸ். ஸோ சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 சர்ச் இருக்குது. லீனியர் சர்ச், பைனரி சர்ச். ஸோ லீனியர் சர்ச் பார்த்தோம் அப்படின்னா இட் செக்ஸ் ஈச் ஐட்டம் 1 by 1. அந்த ஐட்டமை நம்ம என்ன பண்ணணும்னா 1 by 1 நமக்கு செக் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும். செக் பண்ணி அடுத்தது பார்த்தீங்க இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து டைம் ஆஃப் பிக் ஆஃப் n. நீங்கள் இதை ஒரு நோட் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு அல்காரிதமுக்கு என்ன, அதேமாதிரி ஒரு சார்ட்டிங்க்கும் என்னங்கிறத. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பைனரி சர்ச். ஸோ இதில் வந்து சார்ட்டட் அரே ஒன்லி. இங்கே நமக்கு அரே மட்டும்தான் நான் பண்ணிக்கணும் சார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுறது என்னது டிவைட் அண்ட் சர்ச் கால்ஸ் லைக் பிக் ஆஃப் log n தான் நமக்கு என்ன பண்ணும் இங்கே உள்ள டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா. அடுத்த டாபிக் பொறுத்தோன்னா ஹேஷிங். ஸோ ஹேஷிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொன்னோம் மேக்ஸ் அப்படி அது சொல்லுமா. ஸோ அப்போ இந்த படத்தில் என்ன பண்ணணும்னா கன்வெர்ட்ஸ் கீ ஒரு கீயை இண்டெக்ஸாக எடுத்துக்கும். ஓகேங்களா. நம்ம அரே கான்செப்டில் எடுப்போம்ல அந்த மாதிரி கீ இண்டெக்ஸாக எடுத்துக்கும். ஸோ அந்த கீ இண்டெக்ஸில் என்ன பண்ணணும்னா இட் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்மாக என்னோட டேட்டா வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் செயினிங். ஸோ செப்பரேட் செயினிங் பொறுத்த வரைக்கும் இட் யூஸ் லிங்க் லிஸ்ட் அட் ஈச் இண்டெக்ஸ். ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் எனக்கு லிங்க் லிஸ்ட்டாக என்ன பண்ணிக்கணும்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போது லிங்க் லிஸ்ட் அப்படின்னு என்ன சொன்னோம் லிஸ்ட் கான்செப்டில் இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த 5 25 13 2 அப்படின்னு சொன்னோம்ல அதை வந்து எனக்கு லிங்க் லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதில் செயினிங் கான்செப்ட்ஸில் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இட் ஹேண்டில்ஸ் கொலிஷன்ஸ். ஸோ கொலிஷன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடும் எனக்கு வந்து செக் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அந்த ஹேஷிங் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம ஹேஷிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸும் செப்பரேட் செயினிங் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஓப்பன் அட்ரஸிங். ஸோ ஓப்பன் அட்ரஸிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கீஸையும் நம்ம அரேல தான் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போது 5 25 அப்படின்னு எடுக்கிறோன்னா 0 1 2 3. ஸோ அதோட கீ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. அரேல எனக்கு என்ன பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது ஆன் கொலிஷன் ஃபைண்ட் நெக்ஸ்ட் எம்டி ஸ்லாட். அடுத்த எம்டி ஸ்லாட்டை என்ன பண்ணிக்கோன்னா இங்கே இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோன்னா ரீஹேஷிங்னா ஒன்றும் இல்லை ரீசைஸ் டேபிள் அண்ட் ரீகம்ப்யூட் ஹேஷ் டு அவாய்ட் க்ரௌடிங். அந்த க்ரௌடிங்கை வந்து எனக்கு என்ன பண்ணிடும் ரீகம்ப்யூட் பண்ணிடும். ஓகேங்களா. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அப்படிங்கும்போது டைனமிக் டைரக்டரி. நமக்கு அந்த டைரக்டரி வந்து டைனமிக்காக இருக்கும். டிபிஎம்எஸில் வந்து நமக்கு இந்த டிஸ்க் பேஸ்டு இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு அப்ளை பண்ணிக்கும். அடுத்தது பார்த்தோன்னா கிராஃப் அல்காரிதம்ஸ். ஸோ கிராஃப் அல்காரிதம்ஸ் பார்க்கும்போது மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ எம்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் கனெக்ட் ஆல் நோட்ஸ் வித் மினிமம் டோட்டல் எட்ஜ் வெயிட் ஸோ ஒரு மினிமம் எட்ஜ் நமக்கு அந்த வெயிட் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அல்காரிதம்ஸ் பார்த்தோன்னா ப்ரிம்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் பார்த்த அல்காரிதம்ஸ் பார்க்கும்போது தரா 3 டிஜிக்ஸ்ட்ராஸ், பெல்மன் ஃபோர்டு, ஃப்ளைட் வாஷர். ஸோ டிஜிக்ஸ்ட்ராஸ் பார்க்கும்போது இட் இஸ் அ நான் நெகட்டிவ் வெயிட்டு. அதேமாதிரி பெல்மன் ஃபோர்டுங்கும் போது இட் ஹேண்டில்ஸ் நெகட்டிவ் வெயிட். நமக்கு வந்து வெயிட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஃப்ளூட் வாஷர் அப்படிங்கும்போது ஆல் பேர்ஸ் ஷுட் ஹேவ் ஷார்ட்டஸ்ட் பாத். எல்லா பேருமே நமக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கிராஃப் ட்ராவர்சல் பார்க்கும்போது டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச்சும் பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச்சும் இருக்கும். ஸோ டெப்த் ஃபஸ்ட்டும் பிரெத் ஃபஸ்ட்டும் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து நோட்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.
அடுத்தது பார்த்தோம்னா டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப் டேக். ஸோ டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப் அப்படிங்கும்போது இட் ஹாஸ் நோ சைக்கிள்ஸ். இங்கே வந்து நமக்கு சைக்கிள்ஸே ஃபார்ம் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அண்ட் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இட் இஸ் யூஸ்ட் இன் கம்பைலர்ஸ். நமக்கு வந்து கம்பைலர்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா டாஸ்க் ஷெடியூலிங் அப்படிங்கிற ஒன்று இங்கே நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டோபாலஜிக்கல் ஆர்டரிங். நம்ம ஆர்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து டோபாலஜிக்கல் ஆர்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. இட் ஆர்டர் நோட்ஸ் ஸோ தட் ஈச் டேரக்டட் எட்ஜ் யூ தென்ஸ் டு வி கமா யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதோட அப்பியர்ஸ் வந்து நமக்கு பிஃபோர் விக்கு முன்னாடி நமக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் டாஸ்க் டிபெண்டன்சி ரெசல்யூஷன். நம்ம டாஸ்க்கை பொறுத்து இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.